ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை சொல்லு. தேர்தல் வந்துச்சு, இனிமேல் நாங்க யாரும் சரிப்பட்டு வராது. என்ன யோகிய நீ? திமுக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் தவிக தலைவர் விஜயை ஒருமையில் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். இன்னைக்கு திமுக எனக்கு தான் போட்டின்றான், டான்ஸ் ஆடுறான் பாத்தீங்களா? ஐயோ ஐயோ அவமானமா இருக்குதுங்க எங்களுக்கு. இவனுக்கு கூட நாங்க அரசியல் நடத்திக்கிறோம், செயலர்கள் கூட போட்டு டான்ஸ் ஆடிங்கிறான். திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்றீங்க, திட்டாத இருக்க முடியல எங்களால. சொல்லுங்க பார்க்கலாம். கட்சியுடைய வயசு 75, நாம பார்க்காத ஆனா நாம செய்யாத சாதனையா இந்த நாட்டில்? கலைஞர் செய்யாத சாதனை யாரா செய்ய முடியுமா? நம்ம தலைவர் செய்திருக்க சாதனை மாதிரி யாரா செய்ய முடியுமா? 75 வருஷம் கட்சி, எவ்வளவு பேர் பார்த்த கட்சி, எனக்கு உனக்கு தான் போட்டின்றிய. எங்களுக்கு அவமானமாகுது. பார்த்துடுறோம் தோட்டி, எல்லாரையும் பார்த்து உன்னை பார்க்க மாட்டோமா? இந்த சின்ன தம்பிகள்லாம் சின்ன பசங்கள்லாம் கெட்டு குடிச்சவங்க அவன் தான். அவன் படத்துல அவன் குடிக்காத நடிச்சிருக்கிறானா? நான் இப்ப சொல்றேன், தலைவர் திட்டம் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அவன் நடிச்ச படத்துங்கள்ல குடிக்காம எந்த படத்தில் நடிச்சிருக்கிறானா? எந்த படத்துல சிகரெட் பிடிக்காம நடிச்சிருக்கிறானா? இன்னைக்கு இளைஞர்கள் சீரழித்தவன் யாருன்னா அந்த நடிகன் தான். ஞாபகம் வச்சுங்க, உனக்கு நடிகன் நான் கூட ரசிப்பேன். சினிமா பாக்குறேன், பொழுதுபோக்கு நடிகர் பாக்குறேன், நல்லா நடிக்கிறேன்டா, அதோட விட்டுட்டு வந்துடணும். அரசியல் வேறு, நடிப்புன்றது வேறு. சந்தோஷமா இருக்கு, டென்ஷனா இருக்கும், சரி சினிமாவுக்கு போறோம், பாக்குறோம், சந்தோஷப்படுறோம், கை தட்டுறோம், நல்லா நடிக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சு. நல்லா எடுங்க, நல்லா போடுங்க. ஒரு டிக்கெட் எவ்வளவு வேலை சொல்லு. தேர்தல் வந்துச்சு, இனிமேல் நாங்க யாரும் சரிப்பட்டு வராது. என்ன யோகிய நீ? ஒரு டிக்கெட் வேலை எவ்வளவு? படம் வந்தா எவன் தாலி ஆட்டு கொடுக்குறது? 2000 ரூபாய். சாதாரண பசங்க, ஏழை பசங்க தானே சும்மா கொடுத்துட்டு போக வேண்டியது தானே? 2000 ரூபாய் ஒரு டிக்கெட்டு உண்டா இல்லையா? நீ நான் ஜனால காக்க போறியா? இந்த நாட்டை பாதுகாக்க போறியா? தீய சக்தியா நம்ப தீய சக்தி. நான் என்ன சொல்றேன், நீ யோகி நான்டா, பிஜேபி திட்டுறா. இது ஒரே ஒரு வார்த்தை கூட திட்டலங்க, ஒப்பந்தம் போட்டு வந்துட்டானுங்க. பிஜேபி திட்டக்கூடாது, நீ தனியா நிக்கணும், யாரு கூட போக கூடாது. ஒட்டு மொத்தமா திமுக சிறுபான்மை ஓட்டு வரப்போகுது, அதை கெடுத்து நீ கொஞ்சம் பிரிக்கணும். இதுதான் ஒப்பந்தம். நீ எந்த பக்கம் போனாலும் சரி, சிறுபான்மை மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். உனக்கு ஓட்டு போடுறாங்களா? எந்த செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.